இன்றைக்கான வார்த்தை. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருதயத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு கேள்வி எப்பொழுதும் ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா, நான் தீமையே செய்கிறதில்ல, ஆனால் தீமை செய்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் நன்மை செய்கிறேன், கடவுளுக்கு பயந்துருக்கேன், கடவுளையே தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட தீமைகள் என்னை நெருக்குது, எனக்கு போராட்டங்கள் அதிகரிக்குது, என்னை சுற்றி துன்பங்களாக வருது. ஆனால் நான் பார்க்குற மனிதர்கள் அநேகர் நல்லா இருக்காங்க, இன்றைக்கி நான் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வசனம் உங்களுடைய இருதயத்தை தேற்றும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிரமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் இருக்கும்பொழுது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதீர்கள். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அவர் முறித்து எல்லா துன்பங்களையும் அவர் நம்மை விட்டு நீக்கி, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவைகளை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று வசனம் சொல்லப்பட்ட விதமாக நம்மை எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்குவார். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்க கவலை நமக்கு ஏன்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.